வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கோயில் சொத்தை கொள்ளையடித்தது யார்? 107 கோடி இருந்தது, 67 கோடி தான் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சேகர்பாபு துறையான நம்ம HRC அதை சரமாரியான கேள்விகளை கேட்டு விளாசியிருக்காங்க நீதியரசர்கள். இது பெருசாக எந்த தொலைக்காட்சியிலையும் வரல. ஏன் வரலங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இன்றைக்கி மீடியா ஒட்டு மொத்தமாக திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள் மிக மிக முக்கியமான செய்திகள். ஏற்கனவே இந்த கோயில் சம்பந்தமாக கோயில் நிதியை எடுத்து மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு காலேஜ் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது. ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் இன்னொரு பக்கம் காலேஜ் அறிவை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு அந்த அரசாணை ரத்து செய்யப்படுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் சுசீந்திரம் கோயிலில் நடைபெற்ற அந்த சர்ச்சை தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேகர்பாபு அவர்கள் நேராக போயிட்டு இருக்கும்போது அண்ணா எங்களையும் கூப்பிட்டு போங்கன்னு கேட்கும்போது நேராக போய் திட்டினது தெரியும். இப்படி சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத ஒருவராக இருக்கிறார் சேகர்பாபு. அப்படிப்பட்ட சேகர்பாபுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் கேட்ட கேள்வி, மற்றவங்க யாராவது சொன்னால் நம்ம பேசுகிறது இல்லை காழ்ப்புணர்ச்சியில் பேசலாங்களாம். நீதிமன்றம் என்ன சொல்லுது? கள்ளழகர் கோயிலில் நடைபெற்ற அந்த ஊழல் யார் பண்ணது? அரசாணையை ரத்து பண்ணியிருக்குதே இன்றைக்கி நீதிமன்றம். இதனுடைய பின்னணி என்ன? தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்க உங்களை கேட்குறோம். இன்றைக்கி கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியில் வசனம்லாம் வரும். அது உண்மைதான். ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒருவர் சாமியை நம்புகிறாருன்னா அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஒருவர் காசு போடுறாரு உண்டியல்னா அந்த காசு கோயிலுக்கு போட்ட காசு, அந்த கோயிலுக்கு அது செலவிடணும் தான் அவர் போடுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துருச்சு. நாங்கள் 12 லட்சம் கோடி உள்ளே வந்திருக்குது பணம் அப்படின்னு இன்றைக்கி சிஎம் சொல்கிறாரு ஆளுநர் உரையில். இத்தனை லட்சம் கோடி உங்கள் கையில் இருக்கும்போது எதுக்கு கோயில் காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஆன்மீகத்தினர்கள் இருப்பவர்கள் கேட்பது நியாயமா நியாயம் இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு கோயில் வர்ற காசில் இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு நான் எதிரானவன் இல்லை. நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் பணம் போடுறவங்க, நான் பணம் போடலைங்க அதனால் நான் பேச முடியாது. பணம் போடுறவங்க, அப்போ பணம் போடுறவங்க கோயிலுக்கு காசு கொடுக்குறவங்க யார்? இந்த கோயில் நல்லா இருக்கணும்பா அப்படி தானே பண்ணுறவங்க. அந்த காசை எடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ அந்த பக்தர்கள் எதை நம்பி போடுவாங்க? இப்போ நிர்மலா சீதாராமன் அன்றைக்கி கோயிலில் யாரும் உண்டியில் பணம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வருது. மஞ்சா உங்களுக்குலாம் கேட்டால் பாருங்கள் கோயிலில் காசு போடக்கூடாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன வேலை? இப்போ நீதிமன்றம் கேட்குற கேள்வி, கோடிகள் காணுங்கிறாங்களே, இந்த கோடிகள்லாம் எங்கே போச்சு? இதுக்கு விசாரணை கமிஷன்லாம் வைக்க மாட்டீங்க, இது சுவாகா வேறு என்ன நம்ம பேசுகிறதுனே புரியல. இதில் இந்த முறைகேடு எப்படி நடந்தது? சொல்லுவாங்கள்ல, சிவன் சொத்து குலநாசம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அந்த காலத்திலேயே இந்த கோயிலில் எடுத்து சம்பாதிக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. நாட்டில் இல்லாமையாக இருக்காங்க. முதல்ல அறங்காவலர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்தது. இப்போது அரசாங்கமே இந்த வேலையை பண்ணும்போது யார்கிட்ட போய் முறையிடுறது? இப்போ சேகர்பாபு அவர்களை பற்றி இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? என்னங்க 107 கோடியிலேருந்து 67 கோடி இருக்குது, இது தெய்வ குற்றம் சொன்னாங்களா இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 மகாபாரத சிலைகள் அதெல்லாம் ஏன் மூடி இருக்குது? அதை ஒழுங்காக பராமரிங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிதி எடுத்து நீங்கள் குடிநீர் வடிகால் வாரியம் அது சம்பந்தமான ப்ராஜெக்ட்டுக்கு பணம் போட்டிருக்கீங்க. யாரை கேட்டு போட்டீங்க? அறங்காவலர்களை ஒட்டு மொத்தமாக மாற்றிவிட்டு புது அறங்காவலர்களை போடுங்க. இந்த 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 சொத்து அப்படிங்கிறது அறநிலையத்துறை எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடிய விஷயம் இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? கள்ளழகரை ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷன் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் ஆன்மீக பக்தர்களும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ ஒரு பெரிய ஃபேமஸான கோயில்லையே இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் போது, ஏன்னா சேகர்பாபு அடிக்கடி சொல்கிற விஷயம் இது ஆன்மீக அரசு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் பெரியார் மண், நாங்கள் பெரியார் கொள்கையும்பாங்க. இவர் டியூன் மாதிரி நான் ஆன்மீக அரசு அப்படிம்பார். இதற்கு முன்பு சேகர்பாபு அவர்களை பற்றிய தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அவரே போய் மூக்க நுழைப்பார். அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது. நிறைய விஷயங்களில் சேகர்பாபு நீங்கள் வெகுஜன மக்கள் சேகர்பாபுவை பார்க்கக்கூடிய பார்வை என்ன? நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், சேகர்பாபுவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நம்ம ரொம்ப ஆச்சரியமாகுது.
அதாவது நீங்கள் வந்து என்னென்னா பல சமயம் தென்னாவட்ட வேறு பேசுகிறாரு. அன்றைக்கி நிருபர்கள் போய் கேட்குறாங்க, என்னங்க தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களேண்ணா? எப்போ கொடுத்தோம்? அந்த டோன் பார்த்தீங்களா நீங்கள்? என்ன நடைமுறைன்னு புரியல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இப்படி பேசுகிறது இல்லையா ஐயா? நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? யாரை எங்கே வைக்கணும்னு யாருக்கும் புரியலன்னு ஒரு பாட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி உங்களை இத்தகைய பொறுப்பில் வைத்தால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே ஜெயலலிதாமா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை இந்நேரம் சீட்டை கிழிச்சிருப்பாங்களா கிழிச்சிருக்க மாட்டாங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையாக்கக்கூடிய வேலையை பண்ணுறாரா இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம்னா ஏழை ஜனங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஒன்றும் புரியல. இப்போ கள்ளழகர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ குற்றங்கிறாங்களே நீதியரசர்கள், அந்த தெய்வ குற்றத்தை பண்ணியது யார்? என்னென்னா தெய்வம் நில்லு கொள்ளுங்கிறாங்கல்ல, அட போங்கங்க கலிகாலம் ஆகி போச்சு, எங்கெங்க கொள்ளுது அப்படின்னு பரவலாக பேச்சு வந்துருச்சு. அதனால் யார் நம்மளை கேட்க போகிறா? இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுள் பயம் இருக்கும், அந்த பக்தியே இல்லாதவர்களுக்கு நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இருக்கவங்க பல பேர் நாணயமாக இருந்திருக்காங்க. நான் பார்த்துருக்கோம். தீக்காடு இருப்பாங்க, ஆனால் கடவுளை கும்பிட்றவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க கொள்கை கடவுள் இல்லை, அவ்வளோதான். அதை சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குது. தந்தை பெரியார் கோயிலுக்கு போகிறதுனா போப்பா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வேணான்னு நினைக்கிறேன், யோசிச்சுப்பார், அவ்வளோதான் அவருடைய பேச்சு. தந்தை பெரியாரின் கொள்கையில் வந்தவங்க அப்படிங்கிறீங்களே, தந்தை பெரியார் தனக்கு கொடுக்கக்கூடிய விபூதியை பூசிட்டு வந்தார், அதுதான் தந்தை பெரியார் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோயில் மட்டும் இல்லை, ஏற்கனவே இப்போ நம்ம பிஜேபி சொல்கிற விஷயம் என்ன, தமிழ்நாடு முழுக்க கோயில்கள் வந்து பராமரிக்கிறது இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? பல கோயில்களில் வருமானம் வருது, அந்த வருமானம் முறையாக செலவழிக்கப்படவில்லை. தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு மேல் சர்ச்சை. கோயிலில் உள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது. இவர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கே செல்லில் பேசிகிட்டு இருக்க ஃபோட்டோவும் வருது. என்னன்னே புரியல. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? கேட்டால் எங்களுக்கு கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படின்னு நீங்கள் கடவுள் இல்லைன்னா சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்க குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் தன்னை யாரும் எதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகம் நடத்துவார். எந்த பக்தரையும் உள்ளே விட மாட்டீங்க. இது பெருசாக பேப்பரில் வந்தால் கூட உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னா உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது. இன்னும் பல சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் ஆனால் உள்ளே விடுங்கன்னா 10-11 பேர் இருக்காங்க, அதெல்லாம் உள்ளே விட முடியாது சொல்லிட்டு போகிறார். இப்போ என்னென்னா பார்த்துட்ருக்க மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? பிஜேபி உள்ளே வந்துருங்கிறீங்களே, பிஜேபி உள்ளே வரதுக்கான கதவை திறக்கிறது யார்? நல்லா யோசனை பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பக்தர் என்ன நினைப்பார்? என்னப்பா நம்ம உண்டியில் போடுற காசு இப்படிலாம் போகுதா யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ ஒரு கோயில், அந்த கோயிலை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த கோயிலை புனரமைப்பதற்கும் அந்த கோயிலை இன்னும் சிறப்பாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய காசை எடுத்து வெவ்வேறு விஷயத்துக்கு செலவழிக்கிறீங்க. அதாவது தொலைஞ்சி போது விட்டுருங்க. இந்த 107 கோடியிலேருந்து 67 கோடி ஆகுது. இது என்ன கதை? இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மக்கள் சாதாரண என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஏங்க அந்த டெண்டரில் ஊழல் பண்ணுறீங்க, ரோட்டில் ஊழல் பண்ணுறீங்க, டாஸ்மார்க்கில் அடிக்கிறீங்க, மணலில் அடிக்கிறீங்க, எல்லாத்துலேயும் அடிக்கிறீங்க. ஐயா 2G அலைக்கட்டையிலேயே கூட அடிச்சிங்க, கண்ணுக்கே தெரியல அடிச்சிங்க. என்னப்பா இது ஏன்பா இப்படி பண்ணுறீங்க கேட்பாங்களா இல்லையா? அந்த அவர்களுடைய அந்த இது சும்மா விடுமா? ஒரு பக்கம் இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இளைஞர்கள் போயிட்டாங்க, பெரியவங்களாம் எங்கிட்ட இருக்காங்க. நீங்கள் பெரியவங்க இப்படியே போனால் எங்கே இருப்பாங்க? அப்போ பிஜேபி வளருது. திருப்பரங்குன்ற விஷயம் இவ்வளோ தூரம் பெரிய விஷயமானதுக்கு யார் காரணம்? நீங்கள் பண்ண. நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறது இல்லை. நீதியரசருக்கு எதிராகவே நீங்கள் போர்க்குடி தூக்குறீங்க. கேட்டால் அவருக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறீங்க. சார் இஸ்லாமிய நீதிபதியாக இருந்தாலும் சரி, இந்து நீதிபதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ நீதிபதியாக இருந்தாலும் சரி, நீதிபதி தான், அவ்வளோதான். அவரை ஒரு மத கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கே நல்லதில்லை. அவருக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உச்சநீதிமன்றம் போங்க, மேல்முறையீடு பண்ணுங்கள். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? கள்ளழகர் நாளைக்கு பேப்பரில் பெருசாலாம் வராதுங்க, ஒரு வரி செய்தியாக வந்துட்டு போயிடும். கள்ளழகர் கோயிலில் இந்த மாதிரி நடந்தது, அவ்வளோதான். எதிர்க்கட்சிகள் பெருசாக கிளம்புனது. அறங்காவலர்களை மாற்ற சொன்னீங்களே, இதுவரை கள்ளழகர் கோயில் நடந்த வரவு செலவு கணக்கு எடுங்க, என்ன நடந்தது 4 வருஷத்தில் எடுங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க 106லேருந்து 67 ஆச்சுன்னு. நீதிமன்றம் இந்த மாதிரி கேட்கும்னு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் எப்படி சார் பண்ணுறீங்க அப்படின்னா ஏங்க பண்ணுவாங்க? இவர்களுக்கு பயம் இல்லை. ஏன்? எந்த சம்பவம் நடந்தாலும் விசாரிக்க போகிறது யார்? இவங்க தான் விசாரிப்பாங்க. விசாரித்து
ஒரு ஒரு குழு போடுவாங்க. எது நாங்கள் விசாரணை கமிட்டி ஒன்று போடுவாங்க. கமிட்டி போட்டால் முடிஞ்சது கதை. இது தொடர்கதையாக போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இன்றைக்கி நீதியரசர்கள் சரியான ஒரு உத்தரவு பண்ணிப்பாங்க. இனிமேல் அந்த பணத்திலேருந்து இவர்கள் எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னுங்கிறாங்களே, இவர்கள் எதில் நம்பர் 1 அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என் வாயால் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள் கமெண்டில். இவர்கள் எதில் நம்பர் 1? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணத்தை யார் எடுத்தது, அவர்களுக்கு துணையாக இருந்தது யார், இது ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயமா, இது ஒரு கூட்டு கொள்ளையாக தானே இன்றைக்கி பக்தர்கள் பார்ப்பாங்க. நல்லா யோசனை பாருங்க. இவர்கள் இந்த விஷயத்தை இப்போ என்ன, நான் எப்பயுமே சொல்லுவோம்ல, ஒரு அமைச்சர் வீட்டில் 100 கோடி ரைட்டில் பிடிச்சாங்கன்னா, ஏங்க பிடிச்சது 100 கோடிங்க, அது ஒரு 1000 கோடி இருக்கும் சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி இப்போ பக்தர்கள் பார்க்கக்கூடிய பக்தர்கள், ஏங்க அது என்னங்க வெறும் நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அமௌண்ட்டு, அது பல கோடி பல 1000 கோடி இருக்குங்க. இது தொடர்ந்து வருஷமாக சுரண்டி கடைசி நேரத்தில் தான் மாட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை, இப்போ கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சொல்லிட்டாங்களா, அரங்காவலரை மாற்றிடுறோம் சார், பணமாக அது நாங்கள் செக் பண்ணுறோம் சார், முடிஞ்சு கதை. அப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறது நாடுன்னே நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாவற்றிலையும் ஊழல்னு கடைசியாக இது பண்ணும்போது மக்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். எப்படியும் நம்ம 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறோம், அதை 2000 ரூபா கூட உயர்த்தி கொடுப்போம். மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2000 ரூபா பணமும் கொடுப்போம். இன்னும் பல இலவசங்களை கொடுப்போம். கேட்டால் நாங்கள் தான் திராவிட மாடல் அப்படின்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குடும்பத்துக்காக தமிழ்நாடா, இல்லை உண்மையிலே எல்லோருக்கும் எல்லாம் போகுதா? மக்களாகி உங்கள்கிட்டயே கருத்து கேட்குறேன், நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை நம்ம தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருந்து எங்களுக்கு உற்சாகமாகுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய எந்த கமெண்ட்னாலும் கருத்தை சொல்லுங்கள். அது விமர்சித்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.